நீங்கள் போய் தேவஸ்தானத்தில் போய் எனக்கு மோட்ச விளக்கு தீபம் ஏற்றணுங்கன்னு சொன்னால் தேவஸ்தான கோயிலில் போய் ஒரு மண் விளக்கு வாங்கி அவங்களே ஒரு 1/2 லிட்டர் நெய்யை ஊற்றி திரியை போட்டு தீ பொருத்தி உங்களை தொட்டு கும்பிட சொல்லி நீங்கள் மனசார மூதாதிகள் எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இங்கிருந்து மாண்டு போனவங்க அத்தனை பேர் பாதியில் நின்னாலும் மோட்சம் அடையாமல் நின்னாலும் நான் எல்லாத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கே சந்ததிக்கே நான் மோட்ச தெய்வம் ஏத்துறேன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும். இதில் மகன் இருந்து அப்பா இல்லாமல் ஏற்றக்கூடாது, அப்பா இருந்தால் ஏற்றக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லைங்க. மோட்ச தீபங்கிறது பொதுவாக முன்னோர்களுக்கு கொடுக்கறது. இதை ஆண்கள் யார் வேணாலும் விளக்கு பற்ற வைக்கலாம். இன்மை நன்மை தருவார் கோயிலில் விளக்கு வச்சிங்கன்னா அங்கே ஒரு ஏணி ஒன்று இருக்குதுங்க. சரி, அது மேலே அந்த சாமி அந்த கோவில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அது மேலே அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் ராஜகோபுரத்தை மேலே கொண்டு போய் நம்ம கண்ணு முன்னாடியே வைக்கிறாங்க. அப்படியா?